கம்பேர் டு ஐடி. நார்மலா அவங்கள வம்பிழுக்காம எங்களால எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா இப்போ ஐடி செக்டர் இருக்கிறாங்க. இப்போ ஐடி ஃபீல்டுக்குள்ளேயும் இங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது ஐடியில மட்டும் படிச்ச உடனே எடுத்தோடனே ஒரு ஒரு 50,000 சேலரி பர் மந்த், 40,000, 30,000, மினிமம் 25,000 இன்னைக்கு அவங்களுக்கு சேலரி இருக்கு. பட் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா நான் ஃப்ரெஷரா போய் கோர்ஸ் படிக்கிறேன் படிக்கல, அதெல்லாம் செகண்டரி. இதெல்லாம் எதை படிச்சாலுமே எனக்கு ஸ்டார்டிங் சேலரி இன்னைக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 15 to 20 ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன் இப்படி இருக்கு? இப்ப நீங்க ஒரு சிசிடிவி வந்துட்டு பிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட ஐடின்னு சொல்றாங்க. ஒரு பிபிஓல போய் ஒர்க் பண்றவங்க கூட ஐடின்னு சொல்றாங்க. ஓகே, அது இருக்கதான் செய்யுது ஃபீல்டுக்குள்ள இருக்கு. இப்ப இனிஷியலா அவங்க என்ன சேலரிக்கு வேலைக்கு போறாங்க, அவங்களோட growth எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க அவங்களோட growthக்கும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்துட்டு இனிஷியலா என்ன சேலரி வாங்குறாங்க, அவங்களோட growthக்கும் கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே, ஸோ 10 years கம்பேர் பண்ணும்போது ஓகே ஹையா இருக்குது. பட் எனக்கு அப்புறமேல் கிடைக்கிற பலாப்பழத்தை விட இப்ப இருக்கிற கலாக்கையை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது எங்களுக்கெல்லாம். அதனாலயே நாங்க மெக்கானிக்கல் முடிச்சு நிறைய பேர் ஐடிக்கு இன்னைக்கு போறாங்க. நீங்க ஐடிக்கு கூட போக தேவையில்லையே, ஸ்விக்கி ஜொமேட்டோல போனா கூட அந்த சேலரி வாங்கிக்கலாமே.